சிறிதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கும் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக அடுத்து நாங்கள் பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். அவ்வாறான செய்திகள் இன்றைய நாளில் இடம் பிடித்திருக்கிறது. அந்த வகையில் முதலில் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச நியமங்களுக்கு அமைய உள்நாட்டு பொறிமுறையை இலங்கை நிறுவ வேண்டும், ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தி என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறலை நிவர்த்தி செய்வதற்கு உள்நாட்டு பொறிமுறையை நிறுவ வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வேல்கர் டெர்க் அழைப்பு விடுத்துள்ளார் என்கின்றவாறு ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. நைனை அம்மனுக்கு நேற்று கொடியேற்றம். செம்மணி மனித புதைக்குழியில் குழந்தை உட்பட மேலும் 3 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ் கொழும்பு கடுகதியில் ரயில் ஜூலை 7 முதல் தினசரி சேவை. கிணற்றில் விழுந்து தவறி விழுந்த சிறுவன் பலி என்கின்றவாறும் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. மீன்பிடிக்க முயன்ற 10 வயது சிறுவன் கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயிரிழந்தார். அச்சுவேலி தோப்பு பகுதியில் நேற்று மாலை 4:30 மணி அளவில் இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. நல்லிணக்க முயற்சிகளுக்கு முழு ஆதரவு வழங்க தயார், ஜனாதிபதியிடம் வேல்கர் டெர்க் உறுதி என்கின்றவாறும் ஒரு செய்தி புகைப்படத்தோடு காணக்கூடியதாக இருக்கிறது. கடலுக்கு சென்ற மீனவர் மாயம். கட்டுமரத்தின் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். வடமராட்சி கிழக்கு மணல்கோடு பகுதியைச் சேர்ந்த 38 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். நேற்று அதிகாலை கடலுக்கு சென்ற அவர் நேற்றிரவு கரை திரும்பவில்லை. வழக்கமாக காலை 9 மணிக்கு அவர் கரை திரும்புவது வழக்கம் என்று காணாமல் போன மீனவரின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஈழநாட்டு பத்திரிகையில். அந்த வகையில் உட்பக செய்திகளை பார்க்கலாம். காக்கைதீவில் கொட்டப்பட்ட கழிவுகள் அகற்றப்படுகின்றன. பன்றி தொல்லை கட்டுப்படுத்தல் தொடர்பாக விழிப்புணர்வு. இலவச நீரிழிவு பரிசோதனை முகாம் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. போதைக்கு எதிராக நேற்று சங்கானையில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒரு புகைப்படத்தோடு தாங்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. பச்சிலப்பள்ளி பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டம் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. புத்தக அரங்க விழாவின் 2ஆம் நாள் நிகழ்வு என்கின்றவாறு ஒரு செய்தி. கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் போதைப் பொருள் ஒழிப்பு தின நிகழ்வு என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. எரிபொருள் வாகனம் தடம் புரண்டு விபத்து. பூனகிரி குடமுருட்டி பாலம் அருகே வேக கட்டுப்பாட்டை இழந்து எரிபொருள் தாங்கி வாகனம் நேற்று பின்னிரவு நேரம் தடம் புரண்டது. முந்துராஜவலையில் இருந்து காங்கேசந்துறை நோக்கிய பூனகிரி வீதியால் பயணித்த எரிபொருள் தாங்கிய வாகனமே இவ்வாறு தடம் புரண்டது என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கின்ற வேளையில் கடல் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். வவுனியாவில் புகைத்தலுக்கு எதிராக மீனவர்கள் விழிப்புணர்வு நடைபவனி என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி. புலிகளின் ஆயுதங்கள் நாட்டுக்கு வரவில்லை, அர்ஜுனாவின் கருத்தை மறுக்கிறார் பொன்சேகா. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் அண்மையில் இலங்கைக்குள் கொண்டு வரப்படாத வெளியாகும் தகவல் முட்டாள்தனமான கருத்துக்கள் என்று முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி. குடும்ப வன்முறையால் 91% பெண்கள் பாதிப்பு. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் குடும்ப வன்முறை சம்பவங்கள் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையானது குடும்ப நல்வாழ்வு மற்றும் மன ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். 2023ஆம் ஆண்டு மாத்திரம் குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகமானவர்கள் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. கொத்து ரொட்டியும் வட்டில் அப்பமும் ஆக்ஸ்போர்ட் போர்ட் ஆங்கில அகராதியில் இன்று முதல் என்கின்றவாறு ஒரு செய்தி. வைத்தியசாலைகளுக்கு மருந்து விநியோகத்தில் ஏற்படக்கூடிய தாமதங்களை தவிர்க்க வேண்டும். பகிடிவதை துன்புறுத்தல்களை தடுப்பதற்கு விசேட செயலணி. இலங்கை இராணுவத்துக்கு புதிய தலைமை தளபதி என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் முன்னாள் அமைச்சரின் மனைவி விடுதலை. நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல். முன்னாள் அமைச்சர் மில்ட்ரே பொர்னாண்டோவின் மனைவி மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோவின் விடுதலையும் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்கின்றவாறு ஒரு செய்தி. லஞ்சம் பெற்ற அதிகாரிகளுக்கு 22 வருட சிறை தண்டனை. சிறை கண்காணிப்பாளர்கள் சிலருக்கு உடனடி இடமாற்றம் என்கின்றவாறும் ஒரு செய்தி. இலங்கை ரூபாயின் பெறுமதி அதிகரிப்பு. இலங்கைக்கு $20 மில்லியன் வழங்கும் சீனா.
சுற்றுலா பயணிகளிடமிருந்து மலேரியா தொற்று பரவலாம் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ள ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிக்கலாம். இலங்கை தேயிலைக்கு குடியாத மவுசு என்கின்றவாறும் ஒரு செய்தி. ஈரானிய தூதுவரிடம் விஜித கேரத் சந்திப்பு. துமிந்த திசாநாயக்கா தொடர்ந்து மறியலில் என்கின்றவாறும் ஒரு செய்தி. சூரிய மின்சக்தி மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மனு என்கின்றவாறும் ஒரு செய்தி. பஸ் கட்டணத்தை குறைக்க முடிவு. நாட்டில் குழந்தைகள் இடையே தொற்றா நோய்கள் அதிகரிக்கும். சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது என்கின்றவாறு ஒரு செய்தி. நாட்டில் குழந்தைகளிடையே தொற்றா நோய்கள் அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. உணவு உட்கொள்ளும் முறையே இந்த நிலைமைக்கு வழிவகுத்துள்ளதாக அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவின் பணிப்பாளர் சமூக மருத்துவ நிபுணர் மோனிகா விஜயேந்திரன் தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயம் பேசப்பட்டுள்ளது என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கின்ற வேளையில் போலீசார் மீது கத்திக்குத்து 2 பெண் உட்பட 3 கைது. மட்டக்களப்பில் பரபரப்பு சம்பவம் என்கின்றவாறும் ஒரு செய்தி. போலீசார் 2 மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் பேரில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காட்சி பெட்டியை திருடிய நபரை கைது செய்ய சென்ற போலீசார் மீது பெண்கள் பட 6 பேர் கொண்ட குழுவினர் கத்தியால் குத்தி பொள்ளுகளால் தாக்கியும் தாக்குதல் நடத்தினர். நேற்று முன்தினம் புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவத்தில் 2 போலீசார் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தாக்குதலை மேற்கொண்ட குழுவை சேர்ந்த 2 பெண்கள், ஒரு ஆண் உட்பட 3 பேரையும் கைது செய்துள்ளதாக ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. சிறுவர் பாதுகாப்பு தொடர்பில் மட்டக்களப்பில் விழிப்புணர்வு என்கின்றவாறு ஒரு செய்தி. ஓட்டோ மோதியதில் குடும்பஸ்தர் பலி. மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் மெதடிஸ் தேவாலயத்துக்கு அருகில் உள்ள பாதசாரி கடவையை கடக்க முற்பட்ட போது ஆட்டோ மோதி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட குடும்பஸ்தர் நேற்று முன்தினம் புதன்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள் போன்று நடந்த இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் என்கின்றவாறும் புகைப்படத்தோட ஒரு செய்தி. அமெரிக்க தாக்குதலில் அணுசக்தி மையங்கள் மிக மோசமான பாதிப்பு, இழப்பீடு கோருகிறது ஈரான் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பாத யாத்திரை குழுவினர் கதிர்காமத்தை அடைந்தனர் என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனாவின் எம்பி பதவி குறித்த வழக்கு ஒத்திவைப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி. அடுத்து நாங்கள் இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம். வத்திகான் பிரதிநிதி இலங்கைக்கு வருகிறார். ஹெகலிய உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக நேற்று குற்றப்பத்திரிகை என்கின்றவாறு ஒரு செய்தி. நுவரேலிய அஞ்சல் கட்டடம் ரணிலின் முடிவை ரத்து செய்தது அனுர. ஐநா மனித உரிமை ஆணையாளர் வடக்கு மாகாண ஆளுநருடன் பேச்சு என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் ஈழநாட்டு பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள முக்கியமான செய்திகளாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் செய்திகள் முதல் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக குழந்தை உட்பட 3 எலும்புக்கூடுகள் செம்மணியில் மீட்பு. குழந்தை உட்பட 3 எலும்புக்கூடுகள் செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வின் முதல் நாளான நேற்று மீட்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் செம்மணி சிதுபாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அகழ்வுகள் இடம்பெற்றன. 3 குழந்தைகளின் மனித எச்சங்கள் உட்பட 19 மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அந்த புதைக்குழி மனித புதைக்குழியாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் 45 நாட்களுக்கு 2ஆம் கட்ட அகழ்வுகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இதன்படி அகழ்வுக்கான செலவீன பாதீடு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெறும் என்ற உத்தரவிற்கு அமைய நேற்று வியாழக்கிழமை 2ஆம் கட்ட அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டது. நேற்று குழந்தையின் மண்டையோட்டு தொகுதி உட்பட 3 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன. நேற்றைய தினத்துடன் இதுவரை 22 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 45 நாட்களுக்கு பாதீட்டு அளவு உள்ளதால் முதல் 15 நாட்களுக்கு அகழ்வு பணிகள் சிறிய இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்து நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேச தரத்தில் உள்நாட்டு பொறிமுறை ஊடகவியலாளர் சந்திப்பில் மனித உரிமை ஆணையாளர். இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்த விவகாரங்களுக்கு தீர்வை காண்பதற்காக சர்வதேச தரத்திலான உள்நாட்டு பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்டர் கிட்டேர்க் அழைப்பு விடுத்துள்ளார்.
இலங்கைக்கான தனது விஜயத்தின் முடிவில் நேற்று ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உள்நாட்டு ரீதியான விசாரணை பொறிமுறை அவசியம். இந்த விசாரணை பொறிமுறையை சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்ட வகையில் அமையப்பெற வேண்டும். இவ்வாறான ஒரு பொறிமுறையை உருவாக்குவதற்கு இலங்கை சர்வதேச ஒத்துழைப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஆதரவு ஜனாதிபதியிடம் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர். இலங்கையில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கிலான தலைமையிலான அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஐநா உயர்ஸ்தானிகர் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதே போல தெல்லிப்பளையில் நீரில் மூழ்கிய இளைஞன் மரணம் நீந்தி கொண்டிருந்த போது வலிப்பு ஏற்பட்டதால் விபரீதம் என்ற ஒரு செய்தி. அதே போல அச்சுவேலி தோப்பு பகுதியில் கிணற்றில் விழுந்த 10 வயது சிறுவன் பலி என்ற ஒரு செய்தியும், பயங்கரவாத சட்டத்தை இரத்து செய்து கைதிகளை விடுவிக்க அரசிடம் போல்கர் கோரிக்கை. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இரத்து செய்து நீண்ட காலமாக தடுப்பில் உள்ள கைதிகளை விடுவிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்டர் தேர்க் தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் இலங்கைக்கான தனது விஜயத்தின் முடிவில் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இந்த விவகாரம் குறித்து அரசாங்கத்துடன் விவாதித்ததாகவும் அவர் மேலும் கூறினார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விடுவிக்குமாறு கூறியதாகவும் அவர் கூறினார். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஒரே பாலின திருமணத்தை குற்றமற்றதாக முன்மொழியும் தற்போதைய மசோதா மிக விரைவில் நிறைவேற்றப்படும் என நம்புகிறேன். மேலும் நிகழ்நிலை ஊடாக பாதுகாப்பு சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்குவது ஒரு நேர்மறையான நடவடிக்கை என்று கூற வேண்டும். மேலும் பாதுகாப்பு மற்றும் போலீஸ் துறை சீர்திருத்தங்கள் மிகவும் முக்கியமானவை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வரலாற்று சிறப்புமிக்க நயனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவம் நேற்று வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ள நிலையில் காலை இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து கொடியேற்றம் இடம்பெற்றது என்றும் கொடியேற்றம் தொடர்பான புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. போதை எனும் சாக்கடையில் விழாதே சங்கானையில் நேற்று கவன ஈர்ப்பு. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் சங்கானை பேருந்து நிலையத்துக்கு முன்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. அதே போல சாகவச்சேரியில் தொடர்ச்சியாக அகப்படும் மணல் கடத்தல் டிப்பர்கள். சாகவச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மணல் கடத்தல் டிப்பர்கள் அகப்பட்டு வரும் நிலையில் நேற்று வியாழக்கிழமை காலை வேளையும் போலீசாரின் சைகைகளை மீறி டிப்பர் வாகனம் மற்றும் அதன் சாரதியையும் சாகவச்சேரி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. அதே போல வலம்புரியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் தற்காப்பு கலை போட்டிகளில் 30 பதக்கங்களை வென்று சாதனை படைத்த விநாயகபுரம் ஆதாக பாடசாலை. வடமாகாண பாடசாலைகளுக்கு இடையேயான வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட மல்யுத்தம், ஜூடோ, தைக்கொண்டோ போட்டிகளில் துணுக்காய் விநாயகபுரம் ஆதாக பாடசாலை 30 பதக்கங்களை பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார்கள் என்று அந்த மாணவர்களுடைய புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் சேவைக்காய் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். பருத்தித்துறை நகரசபை தலைவர் வின்னன் டி போல் டக்ளஸ் போல். பருத்தித்துறை நகரசபையின் தலைமை பதவி எனக்கு தரப்பட்ட பதவி அல்ல, மக்கள் அளித்த பரிசுத்தமான பதவியாகவே கருதுகிறேன். இது எனது தனிப்பட்ட வெற்றி அல்ல, நம்மை ஒட்டுமொத்தமாக முன்னேற்றும் ஒற்றுமை மற்றும் சேவையை நம்பும் ஒவ்வொருவரதும் வெற்றியாகும் என பருத்தித்துறை நகரசபையின் தலைவர் வின்னன் டி போல் டக்ளஸ் போல் தெரிவித்தார் என்ற அந்த செய்தியும் மாணவர் பாராளுமன்ற அமர்வும் வவுனியா தெற்கு வலய மாணவர் பாராளுமன்ற அமர்வு பிரதமர் சபாநாயகர் அமைச்சர்களின் தெரிவுடன் இடம்பெற்றது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மலேரியா தொற்றுடன் இதுவரை 15 பேர் அடையாளம். வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோரால் ஆபத்து. வெளிநாடுகளுக்கு சென்று மீள நாடு திரும்புவோர் மற்றும் சுற்றுலா பயணிகள் மூலம் மீண்டும் மலேரியா பரவ வாய்ப்புள்ளதாக மலேரியா கட்டுப்பாட்டு திட்டத்தின் விசேட வைத்திய நிபுணர் இந்திவரி குணரத்ன குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறாக இதுவரையான காலப்பகுதியில் நாட்டிற்கு நோய் தொற்றுடன் வருகை தந்த சுமார் 15 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மலேரியா இலங்கையிலிருந்து முழுமையாக ஒழிக்கப்பட்ட நுளம்புகள் மூலம் பரவும் ஒரு நோய் ஆகும். எனினும் வருடாந்தம் பல மலேரியா நோயாளர்கள் நாட்டில் அடையாளம் காணப்படுகின்றனர். வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகளே இவ்வாறு நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். நாட்டில் நோய் முழுமையாக ஒழிக்கப்பட்டிருப்பினும் நோய்க்காவியான நுளம்புகள் பரவியுள்ளமையால் நோயாளர்களிடமிருந்து ஏனையோருக்கு நோய் பெறவ வாய்ப்பு உள்ளது. ஆகையால் வெளிநாடு செல்வோர் மலேரியாக்கான தடுப்பூசியை பெறுவது அவசியம். நாடளாவிய ரீதியில் உள்ள மலேரியா கட்டுப்பாட்டு நிலையங்களில் இவற்றை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்திருக்கிறார். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தம்போகி நாட்டை வந்தடைந்தார் என்ற செய்தி. அதே போல ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் விடுதலையான முன்னாள் அமைச்சரின் மனைவி மற்றும் ஒரு மோசடி அம்பலம்.
முன்னாள் அமைச்சர் மில்ரோய் பெர்னாண்டோவின் மனைவி மேரி ஜூலியட் மோர்னிகா பெர்னாண்டோ விடுதலையும் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற செய்தியும், சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் கைது என்ற ஒரு செய்தி, அதேபோல சிறுவர்களிடையே அதிகரிக்கும் தொற்றா நோய்கள் சுகாதார அமைச்சர் தெரிவிப்பும், கெஹலிய உள்ளிட்ட 12 பேருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல், இடமாற்றம் செய்யப்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழத்தமிழரை கைவிட்டது போன்று மலையக தமிழரையும் கைவிடாதீர்கள், ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் மனோ கணேசன் கோரிக்கை. ஈழத்தமிழ் மக்களை கைவிட்டதை போன்றும் இந்த நாட்டில் வாழும் மலையக தமிழ் மக்களையும் நீங்கள் கைவிட்டு விட வேண்டாம் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க்கிடம் தெரிவித்தார். ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க்கிற்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. இதன்போது தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் மேலும் கூறியதாவது, கடும் யுத்தம் நடந்தபோது ஐநா சபை வடக்கில் இருந்து முன்னறிவித்தல் இல்லாமல் வெளியேறி அங்கே சாட்சியமில்லாத யுத்தம் நடக்க காரணமாக அமைந்து விட்டது. இன்று யுத்தம் முடிந்து 15 வருடங்கள் ஆகியும் கொலையானோர் காணாமல் போனோர் தொடர்பில் பொறுப்பு கூறல் நடைபெறவில்லை. அரசியல் கைதிகள் பிரச்சனையும் முழுமையாக முடிவுக்கு வரவில்லை. ஆகவேதான் ஈழத்தமிழ் உடன்பிறப்புகள் ஐநா சபை தங்களை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறார்கள். ஈழத்தமிழ் மக்களை கைவிட்டதை போன்று இந்த நாட்டில் வாழும் மலையக தமிழ் மக்களையும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். காணி உரிமை, வீட்டு உரிமை, வறுமை, சிசுமரணம், சுகாதாரம், தொழில் நிலைமைகள் என்றும் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்திலும் மிகவும் குறை வளர்ச்சி கொண்ட மக்களாகவே இலங்கையில் வாழும் இந்திய வம்சாவளி மலையக மக்கள், குறிப்பாக பெருந்தோட்டங்களில் வாழும் மக்கள் இருக்கிறார்கள் என்று அவர் தெரிவித்தார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் அணுசக்தி ஏவுகணைகளை உருவாக்கும் பாகிஸ்தான், அமெரிக்க உளவுத்துறை தகவல். பாகிஸ்தான் மிகவும் ரகசியமான முறையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணுசக்தி ஏவுகணைகளை உருவாக்கி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை அமைப்பு தகவல் வெளியிட்டிருக்கிறது என்ற செய்தி, 3000 கார்களுடன் தீப்பிடித்த சரக்கு கப்பல் கடலில் மூழ்கியது என்ற ஒரு செய்தியும், அமெரிக்காவின் தாக்குதலில் அணுசக்தி நிலையங்கள் கடும் சேதம் ஒப்புக்கொண்டது ஈரான் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இராணுவ செலவீனங்கள் தொடர்பில் நேட்டோ மாநாட்டில் ட்ரம்ப் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி, நாய் இறைச்சி விற்பனைக்கு தடை விதித்த தென்கொரியா. நாடு முழுவதும் நாய் இறைச்சியை நுகர்வதை விற்பனை செய்வதையும் தென்கொரியா தடை செய்துள்ளது. இதனுடன் தொடர்புடைய சட்டமூலம் 2024ஆம் ஆண்டில் வரையப்பட்டது கடந்த ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நாய் இறைச்சி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறித்த தொழில்துறையிலிருந்து வெளியேற 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ஈரானிய தூதுவர் விஜிதகீரத் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, யாழ் மாவட்ட கட்டளை தளபதி அரசாங்க அதிபர் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, நீதிக்கான நீண்ட காத்திருப்பு, ஆவணப்படம் திரையிடலும் கருத்து பகிர்வும் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், வரலாற்று பிரசித்தி பெற்ற இணுவில் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் தேர் திருவிழா கடந்த 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பல 10 அடியவர்கள் புடைசூழ பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியொன்றும், கிளிநொச்சியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து எரிபொருள் பாரவூர்தி விபத்து. கிளிநொச்சி குடமுருட்டி பாலத்துக்கு அருகில் வேக கட்டுப்பாட்டை இழந்து எரிபொருள் பாரவூர்தி ஒன்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து நேற்று அதிகாலை 1 மணி அளவில் ஏற்பட்டுள்ளது. முத்துராஜவிலிருந்து காங்கேசந்துறை நோக்கி பூனகிரி வீதியால் பயணித்த பாரவூர்தியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. குறித்த விபத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. விபத்தின் போது கொள்கலனில் இருந்து பெருமளவு டீசல் கசிந்து வெளியேறியுள்ளது. இந்த விபத்தினால் குறித்த டீசல் கொள்கலனில் கசிவு ஏற்பட்டதை அடுத்து அதிலிருந்து டீசல் வெளியேறுவதாகவும் குறித்த பிரதேசத்தை சேர்ந்த பெருமளவானோர் அதனை நிரப்பி செல்வதையும் அவதானிக்க முடிந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது என்ற செய்தியும், வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக வெளிநாட்டு நிபுணர் குழு பகுப்பாய்வு செய்ய வேண்டும். இலங்கைக்கு வருகின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் செம்மணி புதைகுழி பகுதிக்கு சென்று நிலைமையை அவதானிக்க வேண்டும் என முன்கூட்டியே இவ்விடத்தில் பிரஸ்தாபித்திருந்தோம். உண்மையில் செம்மணி மனித புதைகுழி உள்ள இடத்திற்கு ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நேரில் சென்று நிலைமையை கண்டறிந்தமை நீதி கிடைப்பதற்கு நிச்சயம் வழிவகுக்கும். அதே சமயம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பில் நிறைவான ஆய்வுகளை செய்வதற்கு நிபுணத்துவ குழுவை நியமிப்பது கட்டாயமானது. இது விடயத்தில் அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் நிச்சயம் கரிசனை கொள்ளும் என நம்பலாம். ஆம், செம்மணி புதைகுழியில் மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டது என்ற தகவல் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் காணாமல் போனவர்களின் உறவுகள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் யாருடையவை, எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டவர்களுடைய மரணம் எவ்வாறு சம்பவித்துள்ளது என்ற கேள்விகள் ஒவ்வொருடைய மனங்களையும் பிழிந்து கொண்டிருக்கிறது. எனவே மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மற்றும் தொடர்கின்ற அகழ்வுகளில் மீட்கப்படக்கூடிய எலும்புக்கூடுகள் சரியான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு உண்மை கண்டறியப்பட வேண்டும். எனவே இது விடயத்தில் வெளிநாட்டு நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றின் கீழ் ஆய்வுக்குட்படுத்துவது கட்டாயமானது. அதே நேரம் குறித்த இடத்தை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் நேரில் பார்வையிட்டதன் காரணமாக ஐநா மனித உரிமை ஆணையத்தின் மேற்பார்வையின் கீழ்
வெளிநாட்டு நிபுணத்துவ குழு மேற்படி செம்மணி புதைகுழியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் தொடர்பில் பகுப்பாய்வுகளை மேற்கொள்வது சாலச் சிறந்தது. இந்த விடயத்தில் தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் சிவில் அமைப்புகள், புலம்பெயர் அமைப்புகள் உரக்க குரல் கொடுக்க வேண்டும். அதே சமயம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்கு செம்மணியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளை சர்வதேச அமைப்பின் முகதாவில் வெளிநாட்டு நிபுணத்துவ குழுவின் ஆய்வுகளை மேற்கொண்டு உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதன் மூலம் அரசாங்கத்துக்கு நன்மை பயப்பதுடன் வெளிப்படைத்தன்மைக்கும் அது பேருதவியாக இருக்கும் என்ற செய்தியும், கரைத்துறைப்பட்டு பிரதேச சபை தமிழரசு கட்சி வசமானது, தவிசாளராக சின்ராசு லோகேஸ்வரன் தெரிவு. துணுக்காய் பிரதேச சபையில் தமிழரசு கட்சி ஆட்சி, தவிசாளராக செந்தூரன் தெரிவு. அதேபோல தொண்டைமைனான் ஆற்று கடலில் விடப்பட்டது செம்மணியில் ஏற்றப்பட்ட அணையா விளக்கு என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. இதுதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நிகழ்ச்சி வாயிலாக பார்க்கலாம். உள்நாட்டு பொறிமுறை நம்பவில்லை தமிழர்கள், வேல்கள் ட்ரக் வெளிப்படைகின்றவாறு ஒரு செய்தி. இலங்கையின் உள்நாட்டு பொறிமுறையை பாதிக்கப்பட்ட மக்கள் எவரும் நம்பவில்லை. ஆதலால் தான் இந்த விடயத்தில் சர்வதேச பொறிமுறை அவர்கள் கோரினார்கள். எனவே சர்வதேசத்தின் இறுதிக்கமான நியமனங்கள் அடிப்படையிலே இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும். இவ்வாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வேல்கள் ட்ரக் தெரிவித்துள்ளார் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. புதையல் தோண்டியோர் புதுக்குடியிருப்பில் கைது. புதுக்குடியிருப்பில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாணிக்கபுரம் கிராமத்தில் புதையல் தோண்டின 4 பேர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கின்றவாறு ஒரு செய்தி. தண்ணீர் தொட்டியிலிருந்து இளைஞனின் சடலம் மீட்பு. வளர்ப்பு மீன்களை பிடிக்க முயன்ற போது கிணற்றில் விழுந்து சிறுவன் உயிரிழப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி. அச்சுவேலி தோப்பு பகுதியில் கிணற்றில் விழுந்து சிறுவன் ஒருவன் நேற்று உயிரிழந்துள்ளான். பிரதீபன் தஷ்வின் வயது 10 என்ற சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சடலமாக மீட்கப்பட்டுள்ள சிறுவன் நேற்று உயிரிழந்துள்ளான். அந்த சிறுவன் தனது பேரனுடன் தோட்டத்துக்கு சென்றுள்ளான். பேரன் தோட்டத்துக்கு தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த சிறுவன் கிணற்றுக்குள் இருந்து வளர்ப்பு மீன்களை பிடிக்க முயற்சி செய்த போது தவறி விழுந்துள்ளான். மீன்களை பிடிப்பதற்காக வாளியை போட்ட போது வாளியின் கயிறு சிறுவனின் காலில் சிக்குண்டு அவன் கிணற்றுக்குள் விழுந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இறப்பு விசாரணைகளை வலிகாமம் கிழக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டு வருகிறார் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம். கடல் தொழிலுக்கு சென்ற மீனவரை காணவில்லை. இது நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய ஈழநாட்டு பத்திரிகையில் பார்க்கப்பட்ட ஒரு செய்தி. நாடாளுமன்ற உரிப்புரிமை வழக்கில் அர்ச்சுனா இன்பியின் பதவிக்கு ஆப்பு என்கின்றவாறு ஒரு செய்தி. தடம் புரண்டது எரிபொருள் பவுசர். பல்லாயிரம் லிட்டர் டீசல் விரயம். நிலத்தில் வழிந்தோடிய டீசலை அள்ளி சென்ற மக்கள் என்கின்றவாறு புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துமீறி குடியேறியவர்களுக்கு முல்லை கடற்பரப்பில் இடமில்லை. ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு என்கின்றவாறு ஒரு செய்தி. சர்வதேசத்திடமே எமக்கான நீதி. காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கம் ஐநா ஆணையாளரிடம் வலியுறுத்து என்கின்றவாறும் ஒரு செய்தி. சித்துப்பாத்தி மயான சபையினர் ஐநா ஆணையாளருடன் சந்திப்பு. கடல் தொழிலாளர்களுக்கு விசேட காப்புறுதி திட்டம் என்கின்றவாறும் ஒரு செய்தி நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக தன்சானியாக சட்டம் ஆராய்கிறது அரசாங்கம் என்கின்றவாறும் ஒரு செய்தி. இந்திய இழுவை படகுகளால் மீனவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் அறிக்கையிடல் என்கின்றவாறு ஒரு செய்தி. ஆக்ஸ்போர்ட் அகராதியில் இலங்கை தமிழ் சொற்கள் என்கின்றவாறும் புகைப்படத்தோடு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி தனது ஜூன் 2025 புதுப்பித்தலில் இலங்கைக்கு தனித்துவமான தமிழ் சொற்களை சேர்த்துள்ளது. இதில் பிரதான சேர்க்கையான கொத்துரொட்டி, வட்டலப்பம் உட்பட கிரிபத், வளவ, மல்லுங், ஒசரி, பைல, எஸ்பிடும, பெப்ரோ போன்ற சொற்களும் இடம்பெற்றுள்ளன. இது உலக அரங்கில் இலங்கை தீவின் மொழியியல் மற்றும் கலாசார அடையாளத்துக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அங்கீகாரத்தை குறிக்கிறது என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம். தொண்டமனாறு கடலில் சங்கமித்த அணையா தீபம் என்கின்றவாறு ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அணையா விளக்கு போராட்டத்திற்காக ஏற்பட்ட தீபம்
ஏற்றப்பட்ட தீபம் யாழ்ப்பாணம் தொண்டமனாறு கடலில் விடப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரி சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்வை வலியுறுத்தும் மக்கள் செயல் எனும் தன்னார்வ இளையோர் அமைவின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நேற்று முன்தினம் மாலையுடன் போராட்டம் நிறைவுக்கு வந்தது. இந்த நிலையில் 3 தினங்களாக தொடர்ச்சியாக அணையா விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் தீபம் வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு தொண்டமனாறு கடலில் விடப்பட்டது என்கின்றவாறும் புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியாக இது காணப்படக்கூடியதாக இருக்கிறது. முல்லையொட்டி சுட்டான் தான் தோற்றீஸ்வரருக்கு கொடியேற்றம் என்கின்றவாறும் ஒரு செய்தி. அதிகாரிகளின் அசம்பந்தத்தால் துறைமுகத்தில் ஊர்தி வரிசை கொள்கலன் பார ஊர்திகள் உரிமையாளர் சங்கம் குற்றச்சாட்டு என்கின்றவாறும் ஒரு செய்தி. தட்டுப்பாடு மருந்துகள் விவரங்கள் வெளியிடுகை என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. 16 சிறை அதிகாரிகள் இடமாற்றம். மருந்துகளுக்கான விலை நிர்ணயத்துக்கு முழுமையாக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மலக்கழிவுகளால் நிறையும் காக்கைத்தீவு மக்கள் அவலம். யாழ்ப்பாணம் காக்கைத்தீவு பகுதியில் வயற்காணிகளில் மற்றும் வெற்றுக்காணிகளில் இரவு வேளைகளில் இனந்தெரியாத நபர்கள் மலக்கழிவுகள் உட்பட கழிவுகளை பவுசர் வாகனத்தில் கொண்டு வந்து கொட்டி செல்வதால் அந்த பகுதி மக்கள் பெரும் இடர்பாட்டை எதிர்கொண்டுள்ளனர் என்கின்றவாறு புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி. மணல் கடத்தி சென்ற டிப்பரை கலைத்து பிடித்த போலீசார் தென்மராட்சியில் அடுத்தடுத்து வேட்டை என்கின்றவாறும் ஒரு செய்தி. பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் காணிகளை கையாளுங்கள், யாழ் இராணுவ தளபதி ஆளுநர் சுட்டிக்காட்டு என்கின்றவாறும் ஒரு செய்தி. அனைத்து புதைகுழிகளும் அகலப்படுவது அவசியம், முன்னாள் எம்பி சரவண பவன் வலியுறுத்தி என்கின்றவாறு ஒரு செய்தி. செம்மணி புதைகுழி என்பது எமக்கு முன்பாக உள்ள ஒன்றை தெரிவு மட்டுமே. இது போன்ற பல புதைகுழிகள் தமிழர் தாயகத்தில் உள்ளன. எனவே மனிதம் புதைக்கப்பட்ட அனைத்து புதைகுழிகளும் அகலப்படுவது அவசியம். இவ்வாறு நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார் என்கின்றவாறும் ஒரு செய்தி. நைனையம்மன் ஆலய உற்சவ கால ஏற்பாடுகள் என்கின்றவாறும் ஒரு செய்தி. பொறுப்பு கூறல் விடயத்தில் இலங்கை முன்னேற வேண்டும், யாழ் பல்கலை மாணவர் ஒன்றியத்திடம் ஐநா ஆணையாளர் தெரிவிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பேசாலையில் விரைவில் துறைமுகம் நியமனம். மன்னாரில் கடல் தொழிலுக்கு அமைச்சர் தெரிவிப்பு என்கின்றவாறும் ஒரு செய்தி. நாட்டிலிருந்து செவ்வந்தி தப்பிக்க வாய்ப்பில்லை என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. அதிபரை இடமாற்ற கோரி வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். இராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் கபில என்கின்றவாறும் புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி. குருதி கொடியாளர்கள் கௌரவிப்பு நிகழ்வு என்கின்றவாறு ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற வேளையில் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு இலங்கைக்கு அழுத்தம் கொடுங்கள், ஐநா ஆணையாளரிடம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரிக்கை. மலேகத்தில் இந்த ஆண்டு 6000 வீட்டு திட்டங்கள் ஆரம்பம். போதைப் பொருளுடன் வந்த தென்னாப்பிரிக்க பிரஜைக்கு ஆயுள் தண்டனை. 2021ஆம் ஆண்டு கட்டநாயக்கா விமான நிலையத்தினூடாக போதைப் பொருள் எடுத்து வந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட தென்னாப்பிரிக்க பிரஜை நீர்கொழும்பு நீதிமன்ற ஆயுள் தண்டனை விதித்துள்ளது என்கின்றவாறும் ஒரு செய்தி. லஞ்சம் பெற்ற அதிகாரிக்கு 22 வருட சிறை தண்டனை. இலங்கைக்கு கடத்தப்பட்ட பீடி இலைகள் பீடிகள் மற்றும் மீட்பு என்கின்றவாறு புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி. தற்காப்பு கலை போட்டி 30 பதக்கங்களை குவித்தது துணுக்காய் விநாயகபுரம் பாடசாலை என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதிப்பக்க செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், தவறிழைக்கப்பட்டால் தண்டனை அவசியம். போதைப் பொருளுக்கு எதிராக சங்கானையில் கவன ஈர்ப்பு போராட்டம். நகுலேஸ்வரத்தின் மணிக்கோபுர கும்பாபிஷேகம் என்கின்றவாறும் ஒரு செய்தி. செம்மணியில் இருந்து வெளியேற்றம், அரசியல் முரண்பாடுகளை வைத்து புனிதமான முயற்சிக்கு கலங்கள். CVK சிவஞானம் கண்டனம் என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. சாவகச்சேரி மருத்துவமனையில் குறைபாடுகளை முறையிடலாம் என்கின்றவாறு தொலைபேசி இலக்கம் பதிவிடப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய நாளில் எங்களுடைய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, மனித உரிமை மீறல்களுக்கு உலக பொறிமுறை ஊடாகவே பரிகாரம், அதற்கான சர்வதேச உதவியை பெறலாம் என்கிறார் வோல்கர்டர். பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மை நீதியை எதிர்பார்ப்பதாகவும் கருத்து என்று அந்த செய்தி தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அதேபோல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், தமிழ் மக்களின் நிலத்தில் அடாத்தாக குடியேறியோருக்கு நாயாற்றில் இறங்குதுறையா, ஒருபோதும் அனுமதியோ.
தமிழ் மக்களின் நிலங்களை அபகரித்து அடாத்தாக குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கும் வெளியோயா என்ற தனி சிங்கள பிரதேச செயலர் பிரிவை கொடுத்தும் அமைத்து கொடுத்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே போல அவர்களுக்கு நாயாற்றில் இறங்குதுறை அமைப்பதையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அடாத்தாக குடியேறியவர்கள் தங்களை நன்னீர் மீன்பிடியாளர்களாக பதிவு செய்துள்ள நிலையில் நாயாற்றில் இறங்குதுறை கேட்பது எதற்காக? தமிழர் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளிப்பதற்காகவா என நாடாளுமன்ற உறுப்பினர் தூணா ரவிகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நேற்று முன்தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட கடற்தொழில் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வெளியோயா பகுதியை சேர்ந்த சிலர் நாயாற்றில் இறங்குதுறை அமைத்து தருமாறு கோரியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் போதே ரவிகரன் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், கொக்குளாய் தொடக்கம் பேய்ப்பாறை பிட்டி வரை கரையோர பகுதி முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு சொந்தமானது. இதனை தமது அடிப்படை வாழ்வாதாரத்திற்காக தமிழ் மீனவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில் 1984 ஆண்டு தொடக்கம் மகாவலி அதிகார சபையின் வலயம் என்ற பெயரில் தமிழ் மக்களின் நிலங்களை அபகரித்து அவற்றில் அடாத்தாக சிங்கள மக்களை குடியேற்றி அவர்களுக்கு வெளியோயா என்ற தனியான பிரதேச செயலகத்தையும் அமைத்து கொடுத்துவிட்டு இப்போது இறங்குதுறையையும் கேட்கிறார்கள். அவர்கள் நன்னீர் மீன்பிடி சங்கமாக பதிவு செய்துள்ள நிலையில் ஆழ்கடலில் இறங்குதுறை கேட்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் அவ்வாறு கேட்கவும் முடியாது. 1984 ஆண்டு தொடக்கம் அப்பட்டமாக தமிழ் மக்களிடமிருந்து அபகரித்த காணிகளை திருப்பி கொடுத்துவிட்டு வெளியேற வேண்டும். தமிழ் மக்களின் நிலங்களை அபகரித்ததோடும் நின்று விடாமல் வாழ்வாதாரத்தையும் அளிக்க இடமளிக்க மாட்டோம் என்று அவர் கூறியிருக்கிறார் என்ற செய்தியும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க நடவடிக்கை எடுங்கள் வோல்கர் அரசிடம் கோரிக்கை. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் குழந்தையின் மண்டையோட்டு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டது. 22 மனித எலும்புக்கூடுகள் இதுவரையில் மீட்பு என்ற செய்தி. சர்வதேச தடவியல் நிபுணர்கள் ஊடாக காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் வேதனைகளுக்கு முடிவை காண வேண்டும். செம்மணியில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர். தண்ணீர் தொட்டியில் இளைஞன் சடலம் என்ற ஒரு செய்தியும், அதே போல சொந்த நலன்களுக்காக கூச்சலிட்டு மக்கள் போராட்டத்தை மலினப்படுத்தி விட்டார்கள். CVK சிவஞானம் தெரிவிப்பு. போலி கடவுச்சீட்டு விசாக்களுடன் யாழ்ப்பாண இளைஞர்கள் கட்டுநாயக்காவில் கைது என்ற செய்தி. இராணுவ வேலிகளை பின்னகர்த்துங்கள், புதிய இராணுவ தளபதியிடம் வடக்கு ஆளுநர் கோரிக்கை என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதே போல வார இறுதி நாட்களில் நடந்த கடுகதி ரயில் சேவையை ஜூலை 7ஆம் தேதி தொடக்கம் தினசரி நடாத்துவதற்கு திட்டம். யாழ்ப்பாணம் கொழும்பு இடையேயான வார இறுதி நாட்களில் இடம்பெற்று வந்த குளிரூட்டப்பட்ட நகர்சேர் கடுகதி ரயில் சேவை ஜூலை மாதம் 7ஆம் தேதி தொடக்கம் தினசரி சேவையாக இடம்பெற உள்ளது. யாழ் பிரதான புகையிரத நிலைய அத்தியட்சர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பொதுமக்களால் புகையிரத திணைக்களம் மற்றும் துறைசார் தரப்பினரிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக குறித்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதுவரை காலமும் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இந்த சேவை இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் கல்கிசை புகையிரத நிலையத்திலிருந்து காலை 5:15 மணிக்கு தமது சேவையை முன்னெடுப்பதுடன் கொழும்பு கோட்டையிலிருந்து 5:45 மணிக்கு யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிப்பதுடன் யாழ் புகையிரத நிலையத்தை மதியம் 11:49 வந்தடையும். அதன் பின்னர் காங்கேசந்துறையை 12:13 சென்றடையும். பின்னர் மீண்டும் மாலை 1:30 காங்கேசந்துறையிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பிக்கும். குறித்த புகையிரதம் யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திலிருந்து 2:12 புறப்பட்டு கொழும்பு கோட்டையை முன்னிரவு 8:33 சென்றடையும். அதேவேளை கல்கிசையை முன்னிரவு 8:55 சென்றடையும். இந்த நேர ஒழுங்கில் சேவையை முன்னெடுக்க உள்ளது. இதே நேரம் குறித்த கடுகதி புகையிரத சேவைக்கான ஆசன முற்பதிவுகள் அடுத்த ஒரு சில தினங்களில் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இராணுவ வேலிகளை பின்னகர்த்துங்கள், புதிய இராணுவ தலைவரிடம் வடக்கு ஆளுநர் கோரிக்கை என்ற செய்திகள் இதான் தினக்குடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வாக்குறுதியை நிறைவேற்ற அரசாங்கம் தவறியுள்ளது, கோமகன் குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி. தினக்குழுடைய குரல் பதிப்பாக யாழில் திண்ம கழிவகற்றல் முறையான பொறிமுறை தேவை என்ற தலைப்பிலே அந்த செய்தியும், கண்டம் விட்டு கண்டம் பாயும் துல்லியமாக தாக்கும் அணுசக்தி ஏவுகணைகளை உருவாக்கும் பாகிஸ்தான் 5500 கிலோமீட்டருக்கும் அதிக தூர இலக்குகளை குறிவைத்து தகர்க்கும். பாகிஸ்தானில் இருந்து கொண்டு அமெரிக்காவையும் அளிக்க முடியும். சீன அரசின் உதவியுடன் ரகசியமாக நடக்கும் ஏவுகணை தயாரிப்பு. அதிர்ச்சி தகவல் வெளியிட்ட அமெரிக்க உளவுத்துறை என்ற வெளிநாட்டு செய்தி ஒன்றும் காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் உயர்தர பரீட்சை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை நடக்கும், அறிவித்தது பரீட்சை திணைக்களம். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகளுக்கான தினத்தை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கமைய இவ்வாண்டுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. ஹெலியோ உட்பட 12 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல், 13 குற்றச்சாட்டுகள், 350க்கும் அதிக சாட்சியாளர்கள் என்ற செய்தியும், வெளிநாடு செல்வோர் மலேரியா தடுப்பூசியை பெறுவது அவசியம் என்ற ஒரு செய்தி. செம்மணி குழப்பம் தமிழ் சமூகத்தை வெட்கி தலைகுனிய வைத்துள்ளது. செம்மணியில் நடைபெற்ற அணையா விளக்கு எழுச்சி போராட்டத்தின் இறுதி நாளன்று இடம்பெற்ற அரசியல்வாதிகள் சிலருக்கு எதிரான அநாகரிக வசைபாடுகள்
தமிழ் சமூகத்தை வெட்கி தலைகுனிய வைத்துள்ளது என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக நல்லிணக்கம் எப்படி சாத்தியம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கமும், இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் மாகாண மட்ட தற்காப்பு போட்டிகள் துணுக்காய் அரசினர் தமிழ் கலவன் வித்தியாலயம் வரலாற்று சாதனை படைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. இரண்டாவது டெஸ்ட் போட்டி நிசங்க அதிரடி சதம் வலுவான நிலையில் இலங்கை. உலகக்கிண்ண கிளப் கால்பந்து செல்சியா பிளமென்கோ இரண்டாவது சுற்றுக்கு தகுதி. ஒரு முறை அல்ல 2 முறை இந்தியாவை வீழ்த்தி இங்கிலாந்து சாதனை. 148 வருட டெஸ்டில் மோசமான சாதனை படைத்தது இந்தியா என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் தினக்குரல் நாளிதழின் முக்கிய செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து மணிந்திருங்களே சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.